ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க 2 கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி தட்டி ஆமென். இவ்வளவுதான சந்தோஷம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நினைத்ததிலும் நீங்கள் வேண்டினதிலும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து தந்தருளுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் வழியாக மாதந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தினந்தோறும் இந்த மீட்டிங்கை பார்க்குறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட ஒரு ஆண்டில் அடுத்த ஒரு மாதத்தை கர்த்தர் கொடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு சாட்டர்டேயை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? உங்களுக்கு கிளியரா கேக்குதா? ஓகே. ஒரு வருடத்தில் ஒரு சனிக்கிழமையை கூட கர்த்தர் தந்ததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த சனிக்கிழமை வரும் பொழுது உங்க முகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் தேவனுக்குள் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தாங்குகிறது, உங்களுடைய உதவிகள் எங்களை தாங்குகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாமே வந்த வண்ணமாய் நீங்கள் இன்றைக்கு திரும்பி போக மாட்டீங்க. வந்ததை என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அதிலே நன்மைக்கான சில அடையாளங்களை இந்த நாளுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களுக்குள்ள, உங்கள் சந்ததிகளுக்குள்ள நீங்கள் நிச்சயமாக காண போகிறீர்கள். தேவ ஆவியானவருக்குள் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு மகனே, நிச்சயமாகவே முடிவு உண்டு தம்பி. உன் நம்பிக்கை அது வீண் போவதே இல்லை. நீ நம்புவது மனிதனை அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வதிகாரத்தை படைத்திருக்கிற தேவாவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் மாத்திரம், தேவனே நீர் எங்க மத்தியில் இறங்கி வாங்கப்பா, உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இறங்கி வரட்டும் என்று சொல்லி அவரை வரவேற்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உள்ளதின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குது. உந்தனின் பிரசன்னமே, உந்தனின் பிரசன்னமே, ஓ உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை விசுவாசித்து அவரை நம்பி
இதை பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த நாளில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. வானத்தின் மன்னாவும் காடையும் தண்ணீரும் நதியாய் புரண்டு ஓடட்டும். எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்று சொன்னார், பயணம் நிறைவாகுமோ? வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றா பயணம் நிறைவாகுமோ? சொல்லுங்க. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றா பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்று சொன்னார், பயணம் நிறைவாகுமோ? தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அழகு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், சுகங்கள் இருக்கலாம், இவைகள் எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்று சொன்னார், நம் வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய்விடும். உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகா ஜொலித்தாலும், உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றா பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாரும் சேர்ந்து கரங்களை வைத்து கூப்பிடலாமா? நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன்,
உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். இனி என்றும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைக்கப்பட்டேன். குயவனே முந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. குயவனே முந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே. உடைந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மட்டும் சபையை ரத்தனவே சதத்தை உயர்த்தி மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். கடைசி ஒரு விஷயம் சொல்லலாம். நீர் மட்டும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இதை சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன், ஒரு தேவனுடைய பிரசன் உங்கள் ஆவிக்குள்ள, உங்கள் ஆத்மாவுக்குள்ள, பலவீனப்பட்டிருக்கிற சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவ நதியாக உடைந்து போன உருவாக்குகிற, உடைந்து போனவைகளை உருவாக்குகிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலே உங்கள் மேல பலமாய் வல்லமையாய் அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. செத்து போன சில அவயவங்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜீவன் உண்டாகிறது. செத்து போன குடும்ப வாழ்க்கைக்குள்ள இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜீவன் உண்டாகிறது. செத்து போயிருக்கிற உங்கள் சந்ததிகளின் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஜீவன், ஒரு ஜீவன் ரேமாவாய் தேவனுடைய வார்த்தை இப்பொழுதே பெற்றுக்கொள். சபை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். Uraba kaba mama shagara kama ladana riyan taba haduraba kaba naduraba lama. சத்து போயிருக்கிற சில வருமானங்கள் இந்த நாளிலே மறுபடி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உரபா ஷதனபா கபல நியான் தபல கதுரபா. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகும். இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க. நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. நல்ல தகப்பனே, நீர் தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைக்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பேசி எங்களை உருவாக்கி எங்களை மாற்றி எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே நிலை நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தேவனுடைய பிரசன்னம் பலமாய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. அவர் தேற்றுகிறவர்களுக்கு, தேற்றப்பட வேண்டியவர்களுக்கு அவர் தேற்றுகிறவரா. காயம் கட்டப்பட வேண்டியவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறவரா. யாரையோ ஒருவரை இழந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் அந்த இழப்பை சரி கட்டுகிற நல்ல பிதாவாக
அவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. இந்த 8வது மாதம் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு விசேஷமானவர்கள். நீங்கள் ஒவ்வொரு விசேஷமானவர்கள். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு என் இயேசு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே அதனுடைய முதல் பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நாம் அநேக நேரத்தில் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு, எப்பாடா எப்படியோ இனி என்ன கவனிக்கிறீங்களா? ஆமாம், என்ன பார்க்கணும், கூட்டம் முடிகிறது வரைக்கும் நீங்கள் இயேசுவை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்தா தெரிகிற இன்னொரு ஆள் நானாக தான் இருக்கணும். ஆமென். உங்கள் கவனங்கள் சிதற அங்கே இங்கே போயிடக்கூடாது. தூக்கம் வருதுன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்டாக தூங்கிடுங்க. நான் உங்களை எழுப்பி விட்டுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மாட்டிடாதீங்க, சரிங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்திலே மனுஷனால் தெரிந்தெடுக்கப்படுகிற சில காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே தேவனால் தெரிந்தெடுக்கப்படுகிற சில காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே சாத்தானாலும் தெரிந்தெடுக்கப்படுகிற சில சூழ்நிலைகளும் சில காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பம் உங்களை தெரிஞ்செடுக்காம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களை தெரிந்தெடுக்காம இருக்கலாம், உங்க கணவன் உங்களை தெரிஞ்செடுக்காம இருக்கலாம், உங்க மனைவி உங்க குடும்பம் யாரும் உங்களை தெரிஞ்செடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். தெரிந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தைக்கு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, போனோடனே அண்ணா இங்க இருக்கிறதுல ஒரு 10 எண்ணத்தை எடுத்து பேக் பண்ணுவீங்க, நான் சொல்லுவீங்க இல்ல அக்கா ஒரு 10 சேரு எனக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சதுல ஒரு 4 எண்ணத்தை எடுத்து இங்க போடுங்க, எனக்கு பிடிச்சதுல ஒரு 4 எண்ணம், சரி செலக்ட் பண்ணியோ பண்ணாமலோ 4 எண்ணத்தை எடுத்து போடுங்கன்னா சொல்லுவீங்க. எப்பப்பா 1 மணி நேரம் ஆனாலும் அங்க நிக்கிற அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்தாலும் நமக்கு சாரிய செலக்ட் பண்ணி முடியவே முடியாது. ஆமே. நான் சின்னதுல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, போயிட்டு ஒரு கடையில பிடிக்கல அப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணுவாங்க, சரி அங்கே கடைக்கு போயிட்டோமேன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் ஒரு மாதிரியான ஒரு ஆள். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிக்கிறது வரைக்கும் எத்தனை கடை வேணாலும், ஹல்லேலூயா ஆமென், எத்தனை இடத்துக்கு வேணாலும் ஏறி இறங்குவேன், அப்படிப்பட்ட ஆள். ஆனால் இப்போ ஆண்டவர் அது எல்லாத்தையும் மாற்றி போனோமா, ஆண்டவரே ஜெபிச்சுட்டே போவோம், ஆண்டவரே என் கண்ணுக்கு கர்த்தர் ஒரு கலிக்கத்தை போடுங்க, நான் தேவையில்லாததை ஒன்றும் எடுத்துடக்கூடாது, எனக்கு தேவையுள்ளதை மட்டும் பார்க்கும்படிக்கு என் கண்களை. ஹல்லேலூயா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு 1/4 கிலோ சீனி வாங்கிறதுக்கு போவாங்க, திரும்ப வரும்போது பில் எவ்வளோ தெரியுமா வரும், குறைஞ்சது ஒரு 1500 ரூபா. எதுக்கு போனது? ஹல்லேலூயா. போகணும், 45 ரூபா 50 ரூபா கொடுத்து சீனியை எடுக்கணும், வந்துட்டே இருக்கணும். இது போனோன்னா முதல்ல ஒரு சாக்லேட் தெரியும், பிள்ளைங்க 2 இடத்த பறக்கி போடும். அடுத்து அப்படியே நடக்கும்போது அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட் இருக்கும், அம்மா 2 இடத்த எடுத்து போடும். அம்மா எடுத்து போட்டோன்னா பிள்ளை சொல்லும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்தீங்க இல்லையா, நான் எனக்கு பிடிச்சதை எடுக்கிறேன். இப்படின்னு சொல்லி மனுஷர்கள் தெரிந்தெடுக்கிற விதம் பல விதமா இருக்கும். அப்போ போய் 1000 சாரி இருக்கிற 10,000 சாரி இருக்கிற கடையில நம்ம செலக்ட் பண்ணுவது ஒன்னே ஒன்று. ஆமென். இந்த 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை அழகா சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
நாம் இருந்த சூழ்நிலைகளை யோசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் இந்த மேன்மைகளை பெறுவதற்கும் நாம் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள். நாம் இருந்த நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை நிலை நிறுத்தி இருப்பதற்கு நாம் எவ்வளவேனும் தகுதி அற்றவர்களாய் இருந்தும் ஒன்று மாத்திரம் உண்மை, கர்த்தரால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரை தெரிஞ்செடுக்கல, அவர் உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை சந்திச்சது ஏதோ ஒரு விபத்து அல்ல, அது ஆதியிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நிறைய பேருக்கு பார்த்தா ஆண்டவர் என்ன தெரிஞ்செடுத்தது எனக்கு பதிலாக வேற யாரையாவது தெரிஞ்செடுத்திருக்கலாமோன்னு சொல்லி பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க. ஆமென். எனத்துக்கோ பிரதர், பாஸ்டர் எனத்துக்கோ பிரதர், எனத்துக்கோ தம்பி, எப்படியாவது நீங்கள் கூப்பிடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமென். எதுக்கோ ஆண்டவர் என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு மரத்தை எதுக்கு நடுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் அது ஒரு நிழல் கொடுக்க வேண்டும், அதுக்கு பக்கத்தில் போய் இருக்கும்போது வெயில இருந்து நிழலை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா இன்னொரு நோக்கம், அதனுடைய கனியை புசிக்க வேண்டும். நீங்க கடையில போயிட்டு அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு நல்ல கனி வர்ற ஒரு மாங்காய் மரமோ பேரிக்காய் மரமோ ஒரு பிளா மரமோ ஏதாவது ஒரு மரம் வேணும்னு சொல்லி கேளுங்க. கேட்டு வாங்குங்க. ஒரு 10 வருஷம் ஆகுது, ஒரு பூவும் வரல, ஒரு காயும் வரலன்னா அந்த வாங்கின கடைக்காரன் சும்மா விடுவீங்களா நீங்க? அந்த மரம் வளர வளர 10 வருஷமும் மொத்த திட்டம் யாருக்கு தான் விழும்? வித்த கடைக்காரனுக்கு தான் விழும். என்ன எப்படி நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, கள்ள சரியான ஒரு கள்ள பையலா இருக்கு அவரு, அப்படிதான் சொல்லுவீங்க. சரியான ஒரு கள்ள பையன், எல்லாத்தையும் வித்துட்டா, நம்மள்ட்ட வித்துட்டு பார்த்தா ஒரு கனியும் வரவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயுல நினைக்கிறேன், மத்தேயு லூக்கால இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உங்களை நற்கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாய், விசுவாசிக்கிறவன் நல்ல கனி கொடுக்கிற 100 விதமாய் கனி கொடுக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் நானோ உங்களை நற்கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாய், கொடிகளாய் நான் உங்களை என்னோடு இணைத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது அழகா சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் ஒவ்வொருவரும் அதிலே படருகிற கொடிகளாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? உங்கள் சந்ததி பூமியிலே படரும். ஒரு மரம் நேரா வளரும், ஆனால் கொடியோ அது செல்லும் இடம் எல்லாம் அதற்கு ஜீவன் உண்டாகத்தக்கது. அது படர்ந்து 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 சின்ன இடுக்குக்குள்ளையும் போகும், பெரிய மரத்திலையும் படரும். அதே போல தேவ பிள்ளையே, ஒரு கொடி படருவது போல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் இந்நாட்களிலே தேவனுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்தி படருகிற கொடிகளாய். ஹல்லேலூயா. இந்த திராட்சை செடிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பாருங்க. ஒரு திராட்சை செடியை நாட்டிட்டீங்கன்னு வைங்களேன், 40 வருஷம் கனி கொடுக்குமா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, 40 வருஷம். இப்போ 40 வயசு ஆனவங்க யாராவது உங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லணும், சரிங்களா? ஆமே. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் இது சொல்லணும். உங்களை பார்த்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் மட்டும்தான் 40 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க, நாங்கள் அத்தனை பேர் 40 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கேளுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வயசு சொன்னோன்னு, அச்சோ பிரதர், நான் எப்படி பிரதர் என் வயசை சொல்கிறது? ஆமே. சொல்லுங்க, சின்னவங்க பெரியவங்களை பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? உங்க இருக்கிறதுல யார் சின்னவங்களோ அவங்க பெரியவங்களை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து இனி கனி கொடுக்க மாட்ட அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா அவங்களுக்கு இயேசு ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? கிளை நறுக்கி களை பிடுங்கி மறுபடியும் கனி கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களா.
ஹalleluya. பாஸ்டர், எனக்கு 40 வயசு, எனக்கு 50 வயசு. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், கிளை நறுக்கி மறுபடியும் கனி கொடுக்கிற ஒரு உயர்தர திராட்சை செடியாய் என்னால் உங்களை மாற்ற முடியும். தேவனை இயேசுவால் அது முடியும். ஹalleluya. என்ன தெரியுமா பண்ணுவாரு? இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை கிராப் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி விடுவாங்க. அதனுடைய தண்டில் உள்ள முனைகள் இருக்கு தெரியுமா, ஒவ்வொன்றையும் கட் பண்ணுவாங்க. இந்த முனைகள் எல்லாம் எதை தெரியுமா குறிக்குது? நான் 35 வருஷ விசுவாசி, நான் 45 வருஷ விசுவாசி, நான் பிறந்திலிருந்தே விச ஊசி. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அளவுக்கு மேல விசுவாசம் குறைஞ்சிரும், ஒரு அளவுக்கு மேல தேவனை மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும். அத்தனை பேரை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் விசுவாசத்தை நான் திளர்க்க பண்ணுவேன், மறுபடியும் உங்க ஜெப ஜீவியத்தை நான். ஆன்லைன் வழியா பார்த்துட்டு இருக்கவங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜெப ஜீவியத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே களை நறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் உங்கள் ஜெப வாழ்க்கை அது சீக்கிரத்திலே திளிர்க்க போகிறது. ஆமென். ஜெப வாழ்க்கை திளிர்க்கும், ஆராதனை திளிர்க்கும். உங்க சந்ததிகள் உங்களை மறுபடியும் தேடி வருவார்கள். ஓஹோ, இது இங்க இருக்கிற யாரோ ஒருவருக்கான வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். உங்களை விட்டு பிரிந்திருக்கிற சில சந்ததிகளை கர்த்தர் உங்களோடு இணைக்க போகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். குடும்பத்துக்குள்ள ஏதோ சில பிரச்சனைகளின் நிமித்தமாய் சந்ததிகள் பிரிந்து போயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தனியாக, சந்ததிகள் ஒரு இடத்துல ஒரு தொடர்பு மற்ற கிடக்கிற சில சந்ததிகளை பார்த்து, சில பெற்றோரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்துல இந்த திராட்சை செடிக்குள்ள சில களைகள் இருக்கிறது, அவைகளை பிடுங்கி அதை நறுக்கி மறுபடியும் உங்கள் குடும்பங்களை ஜீவனுள்ளோர் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லும்போது அழகா சொல்றாரு பாருங்க, பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் தான் மெய்யான செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். அடுத்த 7வது வசனம், இந்த அதிகாரத்தில் இருக்கு, நான் டக்குன்னு மறந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஆமென். அதனுடைய நீங்க வீட்டில் போய் வாசிங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து வாசிங்க. அதனுடைய 5, 7 இந்த 2 வசனத்துல தான் இது இருக்குது. அப்போ 7வது வசனத்துல மறுபடியும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். கவனிக்கிறீங்களா? 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்னிலும், நான் அவனிலும். ஆமென். இப்போ நான் இருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறான், அவன் என்ன விசுவாசிக்கணும், நான். ஆமென். இங்க தூக்கிட்டோன்னு. ஆமென். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இவரை நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை இல்லையா? ஆமா, இவர் தான் அடுத்த குட்டி பாஸ்டர். ஆமென். இப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? நான் எப்படி கொடைஞ்சாலும், எப்படி நெளிஞ்சாலும் எங்க அப்பா என்ன இருக்குதா? பிள்ளைங்க சும்மாவா இருப்பாங்க? நெளிவாங்க, கொடைவாங்க. ஆனாலும் பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்றோம் தெரியுமா? அதை டைட்டா பிடிச்சுப்போம், கொஞ்சம் நெளிய விடுவோம், ஓகே இருந்துரு. இப்ப பாருங்க, இவன் எனக்கு என்ன விசுவாசி இருக்கிறான், நான் அவன் மேல விசுவாசமா இருக்க பழக வேண்டும். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவும் சபையும் அதே போலத்தான். நாம் கொஞ்சம் நெளிவோன்னு தெரிஞ்சும் அவர் நம்மளை கையில தூக்கி வச்சிருக்கிறார். நாம் கொஞ்சம் கொடைவோன்னு தெரிஞ்சும் அவர் நம்மளை கரத்துல தூக்கி எடுத்து வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி
அவர் நமக்காய் கிரயம் செலுத்தி நம்ம இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு, பிள்ளையின் ஸ்தானத்திற்கு, புறஜாதிகளின் ஸ்தானத்திற்கு இருந்த நம்ம இதே போல ஒரு பிள்ளையின் ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் கொடுத்திருக்கிற ஒரு விலை உண்டு. அதுதான் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க முழுசா விசுவாசிச்சு அவர் கையில உட்காருங்க. அவர் உங்களை முழுசா விசுவாசிச்சு அவர் கையிலேயே உங்களை வச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கும் சபைக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு. இதைத்தான் குறிக்கிறது. ஆமென். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 2 விதமாய் தெரிந்தெடுக்கப்படுதல் நடக்கும். ஒன்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று சாத்தானால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எப்படி இயேசுவுக்கு நம்மை குறித்த பெரிய நோக்கங்கள் இருக்கிறதோ அதே போல நம்மை குறித்து சாத்தானுக்கும் சில நோக்கங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா, நான் சிலர்ட்ட இந்த மெசேஜுக்கு முன்பதா ஆண்டவர் சொன்னா, நீ சில கேள்வி கொஸ்டின்ஸ் கேட்கணும், நீ அந்த ஆன்சரை நீ நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் சிலர்கிட்ட போகும்போது வரும்போது பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க? உடனே சிலர் சொன்ன ஆன்சர் இருக்கு பாருங்க. பாஸ்டர், எப்படியாவது என் குடும்பத்தை கரையேற்றி விட்டுறணும், அதுக்காகத்தானா உயிரோட எப்படியாவது கொஞ்சம் காலம் கூட இருந்துட்டேன்னா, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஃப்ரீ, அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர். இது ஒரு கூட்டத்தாருடைய பதிலாக இருந்தது. நிறைய பதில் சொன்னாங்க. அதில் மெயினாக சொன்ன சிலதை மட்டும்தான் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சொன்னேன்னா நீங்களும் தூங்கிடுவீங்க, நான் நீங்கள் பெட்ஷீட் போட்டு தூங்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொருத்தட்ட கேட்டேன், நீங்கள் எதற்காக வாழுகிறீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் வாழ்கிறது பணம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல சந்தோஷமா நல்ல பணத்தோட வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். இன்னொரு கூட்டத்திட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எதுக்காக வாழ்றீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இவங்க சொல்ற சந்தோஷம் நீங்க நினைக்கிற சந்தோஷம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சமா வாங்கிட்டு, சிறப்பு இருக்கு தெரியுமா, கவர்மெண்ட் சிறப்பு, அந்த சிறப்பை வாங்கி குடிச்சிட்டு அவர் சொல்றாரு, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த இவ்வளோ சிறப்பை குடிச்சதுக்கே ஒரு கவலை இல்லைன்னா இயேசுவை அறிஞ்சு கொண்டா, ஹல்லேலூயா, இயேசுவை விசுவாசிச்சா. ஆமென். இன்னொரு கூட்டத்திட்ட கேட்டப்போ, எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், ஏதோ வந்தேன், ஏதோ இருக்கேன், இனி ஏதோ. அப்படிப்பட்டவங்களை பார்த்து, அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்னன்னே தெரியாம நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கு எப்பவுமே பிளெயினா இருக்கிற நோட் புக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஏற்கனவே எழுதி வச்சுட்டு இதுபடி என்ன நடத்துங்க, இப்படி என்ன நடத்துங்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் ஒன்று வாசிச்சு நான் முடிச்சுட்டு அடுத்த பேஜில் நான் எழுதுறேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க எப்படி என்ன நடத்த விரும்புறீங்களோ, என் சந்ததி எப்படி நடத்த விரும்புறீங்களோ நீங்க என்ன நடத்துங்க. நான் வாழ்வதும் நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனாலேயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்பாட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. அலை போல துன்பம் வரட்டும், மலை போல துன்பம் வரட்டும். அதான் ஒரு பாட்டு அழகா இருக்கு பாருங்க. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் அதை பனி போல உருகிட செய்பவரே.
கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை. சத்தமா பாடுங்க பார்க்கலாம். கண்மணி போல் என்னை உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் நேசையா நீர் போதும் என் வாழ்வு. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே, என் நேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21 வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியாம இருக்குதா? எப்படி முன்னேறணும்னு வழி தெரியல பாஸ்டர், எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல பாஸ்டர், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை துதித்து கொண்டிருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்க, அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ராத்திரி பகலா இயேசுவே எனக்காக இறங்கும் என்று சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுது ஒரு நாள் வரும் பாருங்க, தேவன் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென். இரண்டாவது சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். இதே இடத்துல சாத்தானால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா? மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணும். ஆமென், ஆமென். கடந்த நாட்களில் எனக்கு தொலைபேசியில் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்து எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, தெரிஞ்சு வச்சுட்டு என் மனசு கஷ்டப்படுற மாதிரியே வந்து என்கிட்ட சில வார்த்தைகளை கேட்குறாங்க. பாஸ்டர் நான் இருக்கிறத விட செத்துறதே மேல்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருப்பது யாரோ சிலருக்கு பாரமா இருப்பதற்கு அல்ல, யாரோ சிலரை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, இன்னொருவருடைய இல்லாமையை குறித்து குத்தி பேசுறதுக்கும், இன்னொருத்தருடைய குறைவை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டுறதற்கும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல ஊழியத்துக்கு போகும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, என் கணவன் தான் எனக்கு பாரமா இருக்கிறாங்க. சில இடத்துல போகும்பொழுது சொல்லுகிறார்கள், என்னுடைய மனைவி எனக்கு பாரமா இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, என் பிள்ளைங்க தான் எனக்கு பாரம். சிலர் சொல்றாங்க, என்னுடைய மாமியாரும் மாமனாரும் மாமியாரும் தான் எனக்கு பிரச்சனை. இன்னும் சிலர் சொல்றாங்க, எனக்கு ஹல்லேலூயா என்னுடைய மருமகள் பிரச்சனை. எத்த பிரச்சனை இருக்கட்டும் தேவ பிள்ளையே, நீங்க அவங்கள வேதனைப்படுத்தாமல் இருக்க ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உங்களை வேதனைப்படுத்த வருகிறவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவா. கிறிஸ்தவ வாழ்க்கையில், தேவனை அறிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் 1000 வேதனைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மூடி உள்ள வச்சுட்டு அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு தேவனை குறித்த சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது கடல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிற ஒரு பேர் என்ன தெரியுமா? பைபிள். நீ என்ன பாக்குறத பார்த்தா ஏதோ நல்லா சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு ஒரு போனை போட்டு, இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு பேரு இதுதான் சாத்தானே. தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாதீங்க. ஆமே, நீங்க பாக்குறத பார்த்தா சொல்லுங்க பாஸ்டர், நான் டப்பு டப்புன்னு எழுதி வச்சுட்டு அந்த சாத்தானை இன்னையில இருந்து பிடிச்சு நாம் கெட்டி, ஹல்லேலூயா, கெட்டினதையே ஒழுங்கா பார்க்க முடியாதவங்க பிசாச நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவி, கணவன், இவங்களுக்குள்ள சந்தோஷமே இருக்காது, சமாதானமும் இருக்காது.
இவங்க ஜெபத்துக்கு வருமா ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் போராடுகிற சத்துருவை நான் கட்டுகிறேன். உடனே ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவார், பரலோகத்தின் தேவன் அவர்களை பார்த்து நகைப்பார், தேவன் அவர்களை இகழும். சிரிச்சிட்டு இருப்பாரா. எப்படி தெரியுமா? நகைப்பார்னா சிம்பிளா சொல்லி தரேன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் நகைப்பு. அவர் நகைப்பாரா. இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல சொல்லும் பொழுது இப்படியாக, 2 கொரிந்தியர் 12, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நான் என்னை உயர்த்தாதபடிக்கும் என் மாமிசத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா இல்ல சாத்தானுடைய தூதனா? ஹல்லேலூயா. இந்த கேள்வியை மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஒருத்தட்ட பேசும்போது, ஒருத்தட்ட பழகும் பொழுது, நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்கள் போதுங்க போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பேர் என்ன தெரியுமா, எப்படி மற்றவங்க பேசும்போது எனக்கு வலிக்குமோ அதே போலதான் நான் பேசும்போதும். ஹல்லேலூயா. மற்றவங்களை வேதனைப்படுத்துற அத்தனை பேருக்கும் பைபிள் கொடுத்திருக்கிற பேர், நான் கொடுத்த பேர் இல்ல, பைபிள் கொடுத்திருக்கிற பேரு சாத்தானின் தூதன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிறவர்களாய் இராமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி என் பரம தகப்பன் விரும்புகிறார். அமெரிக்காவை சார்ந்த ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். அந்த ஊழியக்காரருக்கு பாத்தீங்கன்னா நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல சபை, நல்ல பெரிய ஊழியம். ஆனா இவர் என்ன தெரியுமா, ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங்க்கு போகும் பொழுது, போயிட்டு வீட்டுல வரும்போது, வீட்டம்மா இருக்காங்க தெரியுமா, இவருக்கு பெரிய ஒரு தலைவேதனை. ஏன்னா எதனால இவங்களுக்கு இந்த இதுன்னா, ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க தெரியுமா, பாஸ்டர் எனக்கு இதற்காக நீங்க ஜெபிக்கணும், எனக்காக நீங்க பிரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்களை பார்த்து விட்டு அதுல என்ன எழுதியிருப்பாங்க, அன்புள்ள பாஸ்டர் ஐயா, அன்புள்ள போதகரே, இப்படி எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை பார்த்து விட்டு இவரை வந்த உடனேயே என்ன பண்ணுவாங்களாம், வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்களாம். நாட்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. அப்போ இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே டென்ஷனு, பாஸ்டர் எங்களுக்கு தெரியும், ஆனா ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன காரியத்தை பார்த்து விட்டு கூட இருந்த ஆட்கள் சொன்னாங்களாம், நான் வேணா சொல்லட்டுமா பாஸ்டர், நீங்க எதுக்காக இப்படி இவங்க இப்படி பண்றாங்க இல்லையா, நான் வேணா அவங்கள்ட்ட இதை பத்தி பேசட்டுமா என்று சொன்ன போது அந்த பாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் பொறுமையை என் வீட்டுக்குள்ள நான் படிக்கலைன்னா பொறுமையை குறித்து நான் வெளியே போதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருவர் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களை கொட்டி கொண்டிருக்கிற, உங்களை குத்தி கொண்டிருக்கிற சாத்தானுடைய தூதர்களாய் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல யாராவது ஒருவர் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாத்தானுடைய தூதனை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு வேதனையான சூழ்நிலைகள் தான், சில நேரத்தில் நமக்கு அது பாரமாய் தோன்றும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் உன்னை உருவாக்குனதற்கான நோக்கம் அது பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சாத்தானுடைய தூதனுடைய கொட்டெல்லாம் வாங்கிட்டு நீ அமைதியாய் இரு, என் சமூகத்துல உட்காரு. இது ஒரு நாள் வரும், அந்த நாட்களிலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஜாதிகள் ராஜாக்கள் சொல்லத்தக்கதாக தேவ நாம மகிமைக்கென்று உங்க குடும்பத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஒளியாய், ஒரு வெளிச்சமாய், உங்க சந்ததிகளுக்கு, உங்க முழு குடும்பத்திற்கு நீங்க ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கர விளக்கு ஒரு கடல் சைடுக்கு ஒண்ணுதான் இருக்கும்.
ஆமென். ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஒன்ன பார்த்து 1000 படகுகள் கரை திரும்பும். தேவ பிள்ளையே, 1000 படகுகளுக்கு வழிகாட்டுகிற ஒரே ஒரு கலங்கரை விளக்கமாய் கர்த்தர் உங்களை உங்கள் கிராமத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இதை அசட்டை பண்ணுகிறவர்கள் நிறைய இருக்கலாம், இதை விரும்பாதவர்கள் நிறைய இருக்கலாம், நீங்க சொல்றத கேட்காதவங்க நிறைய இருக்கலாம். ஆனால் உனக்கு நியமிக்கப்பட்டிருப்பதை, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை தேவ பிள்ளைகளே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. 100 பேருக்கு டிஸ்டர்பன்ஸா அந்த கலங்கரை விளக்கு தோன்றலாம். திசை மாறி வழி தெரியாமல் எப்படி போறதுன்னே தெரியாம இருக்கிற ஒரு படகுக்கு அந்த கலங்கரை விளக்கம் கரையை காட்டக்கூடுமானால், இன்றைக்கு வழி தெரியாமல் எப்படி போகணும், எங்க போகணும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு நேராக ஒரு வெளிச்சம் இன்றைக்கு வீசுகிறது. அது தேவனுடைய வெளிச்சமா இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கத்தை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்கள் சந்ததிகளுக்கு முன்பதாய் திசை திருப்பி திசை காட்டுகிறவராக என் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் மோசேயை ஒரு உன்னதமான வேலைக்கென்று தெரிந்தெடுக்கிறார். மோசேயின் மேல தரிசனத்தை வைத்து எத்தனையோ பிள்ளைகள் மரித்து போன சூழ்நிலையிலே ஒரே ஒரு மோசேயின் யாத்திரையாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல இந்த வசனங்கள், காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். எத்தனையோ சந்ததிகள் மடிந்து போய் விட்டது. ஆனால் அத்தனை பேருக்கு முன்பதாக ஒரு சந்ததியை கர்த்தர் காப்பாற்றி விடுகிறார். அவர்தான் மோசே. ஆமென். நம்ம அநேக நேரத்துல நம்ம பண்ற ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மோசே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இத நல்ல கவனமா கவனிங்க. மோசே கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. வாலிப பிராயம் தாண்டுது. ஒரு 40 வயசு, ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆளுக்கு, ஒரு பிராயத்திற்கு வருகிறார். வர அந்த சமயத்திலே இரட்சகரை தேடின இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு இரட்சகன் எங்களுக்காக எழும்பிட்டான்னு சொல்லி இவங்களுடைய ஜெபம் எல்லாம் மாறி போயிருச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், கிளியரா சொல்லுகிறேன். மோசேயை இஸ்ரவேலர்களை விடுவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். ஆனால் மோசே ராஜ அரண்மனையில நிற்கும் பொழுது, மோசே எகிப்தியர்களுக்கு கட்டளை இடும் பொழுது, இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? ஆஹா, என்னையா அடிமைப்படுத்துற? ஆஹா, எனக்கு விரோதமாகவா பேசுற? ஆஹா, என்னையா அடிக்கிற? எங்களுக்காக ஒருத்தன் உன் அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறான். அவன் ராஜாவா நிச்சயமாய் மோசே ராஜாவாய் மாறுவார். மாறும் பொழுது இந்த 440 வருஷம் உள்ள எல்லா கஷ்டமும் தீந்துரும் நினைச்சாங்க. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் தீந்துரும். தேவனை நோக்கி 400 ஆண்டுகள் அழுது அடிமைத்தனத்திலே அழுது கொண்டிருந்த ஜனங்கள் 40 வருஷம் மோசேயை பார்த்து விட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? மோசேங்களை ரட்சிச்சிருவாங்க, மோசேங்களை விடுவிச்சிருவாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்க எல்லாருடைய பார்வையும் மோசேல இருந்து என் பக்கமா திரும்பணும். என்ன தெரியுமா செய்யறாரு? மோசேக்கு கோபத்தை கட்டளை இடுறாரு. கோபத்தை கட்டளையிட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்னுட்டு பயந்து வெளியில ஓடிடுறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஜனங்களுக்கு. அத்தனை நம்பிக்கையும் தரமட்டமா உடைஞ்சிருக்கும். அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மோசே விடுவிப்பான் என்று சொல்லி நம்பி இருந்த
அத்தனை சந்ததிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்த எத்தனையோ பெற்றோர்கள் நினைச்சிருப்பாங்க, என் பிள்ளை இறந்தாலும் என ஒரு மோசே ஆண்டவர் எழுப்பிட்டாரு, இந்த மோசையை கர்த்தர் நிச்சயமா இந்த மோசையை வச்சு எங்களை விடுவிப்பாருன்னு நினைச்ச அத்தனை தாய்மார்களுடைய நம்பிக்கையும் ஒரே நாளில் அற்று போய்விட்டது. ஹல்லேலூயா. மோசே வெளியில போயிட்டாரு, போன உடனே அத்தனை ஜனமும் மறுபடியும், ஆண்டவரே எங்களுக்கென்று ஒரு இரட்சகனை எழுப்பும், எங்களுக்காய் ஒருவரை உருவாக்குங்க, உங்களை நாங்க விசுவாசிச்சிருக்கணும், நான் மனுஷனை நம்பினது தப்பு ஆண்டவரே, நான் உங்களை தான் பார்த்திருக்கணும் என்று சொல்லி மறுபடியும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை நோக்கி முறையிடுகிறார்கள். தேவனே, இயேசுவே, பிதாவே, தகப்பனே, எங்களுக்காக இறங்கும். ஹல்லேலூயா. நீங்க யாத்திரையாகமத்தில் வாசிங்கன்னா, யாத்திரையாகமம் அதனுடைய 2வது அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த தேசத்தில் அவன் போகும் பொழுது ஒரு மனுஷன், ஒரு பெயருள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஜீசஸ். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 2:19. அதுக்கு முன்னாடி வசனம், அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகுவேலிடத்தில் வந்தபோது, ரகுவேலுடைய குமாரத்திகள், ஓகே போதும், அந்த பேர் தான் எனக்கு மறந்துருச்சு. ரகுவேலுடைய குமாரத்திகள் என்ன பண்றாங்க, தண்ணீர் எடுப்பதற்காக ஊரவண்டைகளை போகும் பொழுது இந்த மோசே அங்க வருகிறான். வந்த பொழுது அந்த பெண்களை அந்த மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள் கைகளில் இருந்து விடுவித்து விட்டு இந்த பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ரகுவேல் கேட்கிறாரு, உங்களை யார் விடுவிச்சு, நீங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா லேட்டா எல்லாம் வருவீங்க. இங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த ரகுவேலுடைய குமாரத்திகள் தன்னுடைய மகள்கள் என்ன பண்றாங்கன்னா, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சில மேய்ப்பர்கள் வருவாங்க. வந்துட்டு இவங்க தங்களுடைய ஆடுகளுக்காக பிடித்து வைத்திருக்கிற தண்ணீரை இவங்க ஆடுகளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் தண்ணி எடுக்கணும். இவங்க வீட்டுக்கு வரும்போது லேட் ஆகும். ஆனா இந்த இடத்துல யார் வரா, மோசே வராரு. அப்ப அவங்க தகப்பன் இடத்துல இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஒரு எகிப்தியன் ஒருவன் எங்களை மீட்டான், எங்களை அந்த கள்ள மேய்ப்பர்கள் கரங்களிலே மீட்டான். இப்போ இதுல தெளிவா இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் மோசேயை அழைத்தது, தேவன் பிதா மோசேயை உருவாக்கினது எதற்காக தெரியுமா, இந்த ஜனங்களுக்கு முன்பதாய் ஒரு இஸ்ரவேலனாய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த மோசேக்குள்ள சுபாவமும் இஸ்ரவேலனுக்கு சுபாவம், ட்ரெஸ்ஸும் சுபாவம் எகிப்தியனுடையது, ட்ரெஸ்ஸும் அநேக நேரங்களில் தேவன் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியனுடைய தோற்றத்தில் அப்படியே இஸ்ரவேலன்னு கூட சொல்லல, எகிப்தியன் ஒருவன். தேவ பிள்ளையே, சில உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பார். எதற்கு தெரியுமா, உங்களை தேவனுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியாக. இந்த உபத்திரவம் உங்கள்கிட்ட இருந்து சில சிப்பை எல்லாம் உருவி எடுக்கும். என்ன சிப்பு தெரியுமா, பெருமை என்கிற சிப்பை உருவும். கை தட்டுன உடனே தண்ணி கொண்டு வரணும் என்கிற எண்ணத்தை உங்கள்கிட்ட இருந்து மாற்றும். தண்ணி தேடி கண்டுபிடிக்கணும் என்கிற எண்ணத்திற்கு உங்களை கொண்டு வரும். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டி அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா? பெருமை, அகந்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த 40 வருஷத்துல உருவி 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 எடுத்துட்டு 40 வருஷம் முடிய போற டைம்ல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசே, முட்செடிக்குள்ள இருந்து மோசேட்டு ஒரு வார்த்தை வருது, மறுபடியும் தேசத்துக்கு நீ போ. அங்கிருந்து வெளியே வரும்பொழுது மோசே பலவானா இருந்தான், பேச்சுல மோசையை விட்டா வேற ஆளே கிடையாது, திறமை வாய்ந்தவனா இருந்தான். ஆனா இப்போ மோசே திரும்பி போக சொன்ன மோசே என்ன தெரியுமா சொல்றாரு, ஆண்டவரே
எனக்கு பேச வராதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது பிதா சொல்லுகிறார், நீ இப்பதான் என்னுடைய சித்தத்திற்கென்று நீ குவாலிஃபை ஆயிருக்கிற. இந்த நாளுக்கு பிறகு உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் சொந்த பலத்தின ஓடின ஓட்டம் முடிஞ்சது. என் பலத்தில் இருக்கிற ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே தோன்றுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய அத்தியாயம், நான் என்கிற அத்தியாயம் முடிந்து நீர் என்கிற அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்குகிறது. தேவ பிள்ளையே, அந்த காலகட்டத்திற்குள்ள நீங்க வரும் பொழுது ஒருவனும் உங்களை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே உருவிட்டாருங்க. இப்போ ட்ரெஸ் மாறிடுச்சு, கோல் கையில வந்துருச்சு, பட்டயத்தோட நடந்தவன் இப்போ கோலையும் கையில வச்சுட்டு ஆடு மேய்க்கிற அளவுக்கு, ராஜ அரண்மனையில உட்கார்ந்து சாப்பிட்டவன் ஆட்டு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறதற்கு சாப்பிடுறதுக்கு கர்த்தர் பழக்க வச்சுட்டு சொல்றாரு, நீ ரெடி ஆயிட்ட போ. எங்கள் பாருங்க, ஒவ்வொன்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. தண்ணீர் ரத்தமா மாறுது, என்னென்னமோ காரியங்கள். மோசேக்கு ஆச்சரியம், இது என்னாலயா நடந்தது? தேவ பிள்ளையே, நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு குயவன் உருவாக்குவது போல சில அநேக விதமான பாத்திரம் உண்டு. கல்லினால் உருவாக்கப்படுகிற பாத்திரம் உண்டு, களிமண்ணினால் உருவாக்கப்படுகிற பாத்திரம் உண்டு, களிமண்ணினால் உருவாக்கப்படுகிற பாத்திரம் உண்டு, வெண்கல பாத்திரம் உண்டு. இது எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஒண்ணு கிடையாது. ஆமென். நீங்க என்ன பாத்திரமா மாறணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பாத்திரமா நீங்க மாறுவீங்க. ஆனா அந்த ப்ராசஸுக்கு நீங்க வெயிட் பண்ணி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க களிமண்ணால உருவாக்கப்படுற பாத்திரம்னா ஒரு ப்ராசஸ்ல முடிஞ்சிடும். ஆனா கல்லுனால, கருங்கல்னால இருக்கிற பாத்திரமா மாறணும்னா அடிச்சு 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 ஷேப்புக்கு கொண்டு வர்றது வரைக்கும் உருவாக்கி உருவாக்கி, அப்புறம் அந்த பாத்திரம், இதுலதான் ட்விஸ்டே இருக்குது. களிமண்ணான பாத்திரம் ஒருவேளை உடையும், திரும்ப உருவாக்குவார். ஆனா கல்லினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் கீழே விழுந்ததுன்னு வைங்களேன், ஆமென், விழும்போதெல்லாம் ஒவ்வொரு சாத்தானுக்கு தலையும் நசுங்கும். ஹல்லேலூயா. கீழே வந்து உடையும், குயவன் மறுபடியும் உருவாக்குவார். ஆனா இங்க இருக்கிற பாத்திரத்தை, கல் பாத்திரத்தை ஒருவன் தள்ளி போட்டான்னா, தள்ளி போடுறவனுக்கு கால்ல தான் அது விழும். தள்ளி போடுறவனுடைய, ஆமாவா இல்லையா? பாத்திரத்துக்கு டேமேஜ் ஒண்ணும் கிடையாது, தள்ளி போட நினைக்கிறவனுக்கு தான் டேமேஜ். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாச ஓட்டத்துல, உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் உங்களை தள்ளி போட்டுறணும், இல்லாம ஆக்கிரணும், உரு தெரியாம அழிச்சிடணும் என்று சொல்லி நினைக்கிற ஏதோ சில சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு கர்ச்சனையோடு வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது போல தேவ ஆவியானவருடைய சத்தம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அது உங்களுக்கு முன்பதாய் அது கர்ச்சித்து வெளிப்படுகிறது. உங்களை தள்ள நினைக்கிறவனுக்கு தான் ஆபத்தே ஒழிய, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு தான் ஆபத்தை ஒழிய, தள்ளுற உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புறார். எவ்வளவு பலமிக்கவர்களாய் வேணாலும் நான் உங்களை மாற்ற ரெடி. எவ்வளவு வேணாலும் விடுதலையை கொடுக்க, உயர்வுகளை கொடுக்க நான் ரெடி. ஆனா நீங்க என்னை விசுவாசிக்க ஆயத்தமா? தேவனையே நம்பி நிற்க நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த மாற்றங்களை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இந்த 8வது மாதம் உங்களை தள்ள நினைக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், இது வேணும், இது எனக்கு தான்பான்னு சொல்லி விரும்புகிறமா
தள்ளி விடணும், உங்க ஊழியத்தை தள்ளி விடணும், உங்க எதிர்காலத்தை தள்ளி விடணும். என்ன ஊழியம் செய்ய விடல, என்ன நிற்க விடல, என்ன குடும்பத்துல சமாதானமா இருக்க விடல என்று சொல்லி யார் யார் எல்லாம் சூழ்நிலைகளோடு நிற்கிறீங்களோ இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தள்ளி விடுறவங்களுக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தள்ளுகிறவர்களுக்கு முன்பதாக, அழிக்க நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்கிற மாதமாக இந்த 8வது மாதத்தை நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எழும்பி நின்று. ஆமென். நேரம் பத்த மாட்டேங்குது, எடுத்துட்டு வந்த மெசேஜை கூட ஒழுங்கா ஃபுல்லா முடிக்க முடியல. ஆனாலும் இன்னைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமென். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லின் உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், இனி என்றும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய மகிமையின் கரம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறது. யாரோ சிலர் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறதை, வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறதை என் கர்த்தர் பார்க்கிறார். எனக்காய் யார் வழக்காடுவார்? எனக்காய் யார் யுத்தம் பண்ணுவார்? எனக்காக யார் என் கூக்குரலை கேட்பார்? இதோ சில சூழ்நிலைகள் நிமித்தமாய், சில கேஸ் நிமித்தமாக வழக்காடுகிற ஒவ்வொருவரும் பணத்திற்கென்று விலை போய்விடுகிறார்கள். தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு காதிலே கேட்கிறது, பாஸ்டர் எத்தனையோ வக்கீல்களை இந்த பிரச்சனைக்கென்று நான் நியமித்திருக்கிறேன், ஆனால் அத்தனை பேரும் பணத்திற்கு விலை போய்விட்டார்கள். என் நன்மைகள் என்னை விட்டு இழந்து போய் கொண்டிருக்கிறது. என் நன்மைகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். என் சந்ததிகளுக்கென்று சேர்த்து வைத்த ஒவ்வொன்றும் என் கண் முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது. அன்பு மகளே, அன்பு மகனே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காய் வழக்காடுவேன்,
நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். யோசபாத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாய் நிற்கிற இவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டை குறித்த கவலையை இன்னைக்கு விட்டுருங்க. அப்பா சொல்லுகிறார், நான் வழக்காட போகிறேன். பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோரை பார்த்து, என் பிள்ளை போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறான். என் சின்ன வயசு பையன் 18 வயசு கூட அவனுக்கு ஆகல, ஆனால் போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறான், கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கிற தாயே, தகப்பனே, கர்த்தர் உங்களை பார்த்து அவர் ஆறுதல் படுத்தி சொல்லுகிறார், பயப்படாத, உன் சந்ததியை என்கிட்ட கொடு, உன் சந்ததி எங்கள்கிட்ட கொடுங்கம்மா, உன் சந்ததி எங்க கையில கொடுங்கப்பா, நான் அவர்களை மாற்றுவேன் அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மாருக்கு, சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக என் கர்த்தர் இறங்குவீராக, வானம் திறக்கப்படுவதாக, தேவ வார்த்தை வல்லமையோடு அவர்களுக்கென்று இந்த நாளிலே இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளையுடைய அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சந்ததிகளுடைய அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களையும் இன்றைக்கு நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளையே, பணத்திற்கென்று பொருளுக்கென்று தன் சரீரத்தை கூட விற்று போடுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு நேர பணத்திற்கென்று, ஒரு காலகட்டத்தில் வேகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையில வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் தன்னுடைய சரீரத்தை விற்று போடுகிறவர்கள் நம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார், நீ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது இந்த தேவனுக்கு அருவருப்பான பாவங்களை செய்வதற்காக அல்ல, உன் சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் விழாமல் இருக்கும்படிக்கு கர்த்தரை நம்பி நிற்கிற ஒரு கடைசி காலகட்டத்திலே சபையும் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எக்கால சத்தம் கேட்கும் என்று தெரியாது தேவ பிள்ளையே. தேசம் எங்கு எந்த சைடுல பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள், எங்கு பார்த்தாலும் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், எங்கு பார்த்தாலும் ஓரின சேர்க்கை பாவங்கள், ஓரின சேர்க்கை தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நாம் அதற்கென்று நிற்கவில்லை என்று சொன்னார், வேற யார் அதற்கென்று ஜெபிப்பார்? எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க. நினிவேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன். யோனா போய் சொல்லும் பொழுது அந்த தேசத்தார் அத்தனை பேரும் உடனடியாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் உபவாசத்திலே காத்திருந்து எங்கள் பாவத்தை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் மனம் இறங்கினார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் மேல் மனம் இரக்கமாயிருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் நியூஸ்லயா இருக்கட்டும், இன்டர்நெட்லயா இருக்கட்டும், பரபரப்பாய் பேசிக்கொண்டிருந்த ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒலிம்பிக் கேம்ஸ்ல, ஒலிம்பிக் அந்த அதனுடைய முதல் நாள் விழாவிலே தேவனுடைய அந்த கடைசி இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்த கடைசி பந்தியை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு புகைப்படத்தை அவர்கள் அருவருப்பான ஒரு புகைப்படமாய் மாற்றி விட்டார்கள். ஓரின சேர்க்கை பாவம் செய்கிறவர்கள்
அருவருப்பான உடைகள், பெண்ணுடைய உடையை ஒரு ஆண் உடுத்திருக்கிற, ஆணுடைய உடை ஒரு பெண் உடுத்தி இருக்கிறான். அருவருப்பான ஒரு ஃப்ரேம் அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை வெளியே காண்பிக்கிற அளவுக்கு அருவருப்பான காரியங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை தெரிந்தெடுத்தது எதற்காக தெரியுமா? அழிந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப கூட்டம் இருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனம் இருக்கிறார்கள். அவர்களை தேவனண்டையிலே கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அத்தனை பேரும் உங்க இருதயத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். உங்க இருதயத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யாரெல்லாம் இருதயத்திலே கரங்களை வைத்து என்னென்ன சூழ்நிலைகளோடு போராடி ஜெயிக்க முடியாம நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், அவர்களுடைய பாரங்களையும் என் பரலோக தகப்பன் பார்க்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, கண்ணீரோடும் என் படுக்கை கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற வேதனையில் இருக்கிற அப்பா, இந்த ஜனங்களுக்கு என்று என் கர்த்தர் மனமிறங்குவீராக. இவருடைய வியாதிகள் மாறுவதாக, இவர்களுடைய வறுமைகள் மாறுவதாக, இந்த ஜனத்தினுடைய கடன் பாரங்கள் மாறுவதாக, இவருடைய சந்ததிகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. கணவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கணவன் நிமித்தமாய் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இவர்களுக்கென்று பரலோக மனமிறங்குவதாக. அப்பா, கண்ணீரை அன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே ஊற்றின அந்த ஸ்திரியை போல எங்களிடத்துல வேற ஒண்ணுமே இல்லப்பா, எங்கள்கிட்ட இருக்கிறது கண்ணீர் மட்டும்தான் என்று சொல்லி கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிற இந்த ஜனத்திற்காக என் கர்த்தர் இவர்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை பரலோகத்தில் இருந்து என் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு யார் யார் எல்லாம் இந்த காரியத்திற்காய் ஜெபித்தார்களோ, தங்கள் இருதயத்தில் கரங்களை வைத்து ஜெபித்தார்களோ, உரமா ஷகதரபா கபலகதுரபா, இப்பொழுது நீங்க இருக்கிற இடங்களில் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. மகளே, பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை, பெற்றுக்கொள்ள அந்த மகிமையை, நீ வேண்டினதற்கான பதில். எஸ் 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 தொடுகிற 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 கர்த்தர் சிலரை தொடுகிறதை பார்க்கிற உரபா கமமம ரதலபா ஷகதரபா, கர்த்தர் இந்த 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 கேம்பஸ்ல சிலரை தொடுகிற. எஸ், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட். ரகமா ஷகதனா பாபா, பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் கிருபையை, பெற்றுக்கொள் வல்லமையை. உடபன கதுரபல கதனபா, உனக்கான பதில் உன்னோடு வருகிறது. ரமகதனமலபா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் சிலரை பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். உரபா ஷகதரபா கமனதலபா கபரபலபல ரமகபப ஷியாந்தேமே கதுரபா கபல. எஸ் எஸ் எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையை வாங்குங்க தேவ பிள்ளை, விடுதலையை வாங்க. என்ன பலவீனமா இருக்கலாம், கால் கணுக்காலில் இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கு சிலருக்கு மாறுகிறதை பார்க்கிறேன். இருதய பலவீனங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். இரத்த சம்பந்தமான வியாதிகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஓ ரபா ஷகதனபா, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. தோல் சம்பந்தமாய் வேதனையோடு வந்திருக்கிற ஒரு சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த தோல் சம்பந்தமான வியாதியில் இருந்து இன்றைக்கு 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 கர்த்தர் மீட்டெடுக்கிறார். உரபா கமனதல பௌஷபர கதுரபா ரியான் சமன கதுரபல கதுரபா கமனபா, ஜீவனுள்ள சாட்சியாய் மாறுகிறார், ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாறுகிறீர்கள். உடர கமனதலபா ரிபல கதுரபா ஷகதனபா, கேன்சர் வியாதிகள் இன்றைக்கு மறைகிறது, சில கட்டிகள் இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை நீங்க எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உரபா கமனதல பௌஷபல கதுரபா, விசுவாசித்தால் போதும், விசுவாசித்தால் போதும். பிணியாளிகளை விடுவிக்கிற, பிணியாளிகளை ரட்சிக்கிற ஒரு பிரசன்னம். உரபா கமமமமம
குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உரமனபா ஷகதரபோ கபலகதரபரபா வேலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறீர்கள். வேலைக்காய் ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய வேலை காரியங்கள் வேகமாய் துரிதமாய் ஒழுங்காகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கென்று கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டீர். அதற்காய் உமக்கு நன்றி. சந்ததிகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர், ஆண்டவரே, பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் பரலோகம் ஆயத்தப்படுத்தி கொடுப்பதாக. குடும்பத்தில் ஐக்கியத்திற்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், பிரிந்து போயிருக்கிற கணவன் மனைவி ஒன்றாக இணையட்டும் இயேசுவின் நாமத்தினால. டைவர்ஸ் கேஸுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டா. ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய மருத்துவமனையில் ஒரு தேவ வல்லமை இறங்குவதாக, ஒரு தூதனை அனுப்புவீராக. மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில், அந்த மரண படுக்கை இயேசுவின் நாமத்தினாலே அது மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உரபா கபலதரபா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த வார்த்தைகளின் பிரகாரமா ஆண்டவரே, யோவான் 15:16 சொன்னது போல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் இந்த பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நன்றி. கடந்து போகிறார்கள் அப்பா, வீடுகளுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்களை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியை நான் ஜெபிக்கிறேன். வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணி போவாங்கப்பா, விபத்துகளுக்கு, நாசமோசங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும்படியை நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விபத்துக்கள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கி பாதுகாத்துக்கொள். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமே. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போங்க. நீங்கள் ஜெபித்து வந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். தொடர்ந்து வாங்க, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த மாதம் வரும்போது உங்கள் கூட ஒரு ஆளை எத்தனை பேர் கூட்டு வருவீங்க? அவன் நிறைய பேர் இன்னைக்கு வரும்போது கூட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக அடுத்த மாதம் வரும்போது ஒரு ஆளை கூட கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறவர்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி கொடுங்க. நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக உங்கள் பேரை சொல்ல மாட்டோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் எங்களுக்காக எழுதி அனுப்புங்க. ஜெப உதவி தேவைப்படுகிறவர்கள் ஆன்லைன் வழியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே நம்பர் போட்டிருக்கிறாங்க, இந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கும். அது எங்களுடைய ப்ரேயர் சென்டருடைய கால் நம்பர் கிடையாது, என்னுடைய பர்சனல் நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.